இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி டிமாண்டி காலனி பார்ட் 2. சமீப காலமாகவே தமிழ் சினிமா பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2ங்கிற பேரில் நிறைய ஃபர்னிச்சர்ஸை உடச்சிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த ஃபர்னிச்சரை உடச்சாங்களா இல்லையாங்கிறத தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தில் இறந்து போகிற அருள்நிதி, ரெண்டாவது பாகத்தில் உயிரோடு வர்றாரு. ஸோ அவர் எப்படி உயிரோடு வந்தார் அண்ட் இவர் மறுபடியும் போய் டிமாண்டிக்கிட்ட சிக்கிக்கிறாரு. எப்படி சிக்கினார், மறுபடி தப்பிச்சாரா, உயிர் பொழைச்சாரா இல்லைங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையும். படத்தோட ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை சொல்லணும். அதாவது முதல் பாகத்தில் இறந்து போன அருள்நிதி, ரெண்டாவது பாகத்தில் எப்படி உயிரோடு வர்றாரு அண்ட் இந்த முதல் பாகத்தையும் ரெண்டாவது பாகத்தையும் இவங்க கனெக்ட் பண்ண விதம், அதாவது ரொம்பவே வெல் ஸ்கிரிப்டடுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே அமைச்சு எங்கேயும் ஒரு பிசுறு இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்கவே ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நகர்ந்துருது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு என்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே ஒரு ஹைலைட்டான விஷயம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட பிஜிஎம் சாம்சியஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், கிளைமேக்ஸில் வர டிமாண்டிக்கு இவங்க கொடுத்துருக்க ஒரு சாங் ஆகட்டும், எல்லாமே வெல் பிளேஸ்டு. மற்றபடி இந்த படத்தில் ஒரு சில பிசுறுங்க, அதாவது குறைகள்னு பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட ரெண்டாவது பார்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, முதல் பாகத்தை மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் பாகத்தில் அதாவது 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூமில் போய் மாட்டிடுவாங்க. தப்பிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே நம்ம ஒரு சீட்டட் த்ரில்லராக இருக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும். அதே இதை செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா, அருள்நிதி கூட பிரியா பவானி சங்கர் அண்ட் ஒரு புத்த குரு 3 பேர் மாட்டிக்கிறாங்க ஒரு ஹோட்டலில். அண்டு அங்கே அவங்க படுற கஷ்டங்கள், டிமாண்டிக்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த மொத்த ரெண்டாவது பாகத்தோட கதையும். இதில் இவங்க பண்ண ஒரு சின்ன குறை என்னென்னா, முதல் பாகத்தில் படம் முழுக்க ஒரு சீட்டட் த்ரில்லராக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே ஒரு வாய்ப்பு இருக்காது இவங்க தப்பிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு சீட் எட்ஜிங் மிஸ் ஆகிடுச்சோ அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல். அதே மாதிரி ஜம்ப் ஸ்கேர்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு பிளாட்டான ஸ்டோரி செகண்ட் ஹாஃபில், பட் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது இந்த செகண்ட் பார்ட்டோட செகண்ட் ஹாஃப் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு லைட்டான ஒரு மிஸ் தான் சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னா, இந்த படத்தை ஒரு நல்ல ஒரு டீசெண்ட் வாட்ச் தான். முக்கியமாக குடும்பத்தோடு பார்க்குற ஒரு நல்ல டீசெண்டான தியேட்டர் ஒர்த்தபிள் மூவி தான்.